எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு A1 இன்டீரியர்ஸ்க்கு. பெங்களூரில் எலக்ட்ரானிக் சிட்டி ஃபேஸ் 2ல் கம்ப்ளீட்டாகவே ஃப்ளூட்டட் பேனல் பேஸ் பண்ணி ஸோ இன்பிட்வீனில் நம்ம கோல்டு பிராஸ் கொடுத்து ஒரு மார்பிள் ஃபினிஷிங்கில் கம்ப்ளீட்டாகவே நம்ம யூபிவிசியில் பண்ணியிருக்காங்க. ஸோ டிசைன்ஸ் நீங்கள் பார்க்கலாம், எந்தளவு அக்யூரேட்டாக வந்திருக்குங்கிறத நீங்கள் பார்க்கலாம். டிசைன்ஸ் இது எதுவுமே ப்ளைவுட் கிடையாது. சப்போஸ் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் யூபிவிசி ஒரு வாட்டர் ப்ரூஃப், அதில் வாட்டர் லீக்கேஜ் ஆகி கீழே நின்னாலுமே அந்த வாட்டரை ஈஸியாக க்ளீன் பண்ணிக்க முடியும். நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் கார்பெண்டர்ஸ் நம்ம A1 இன்டீரியர்ஸில் இருக்கிறதுனால நம்ம கம்ப்ளீட்டாகவே சிஎன்சி லேசர் கட் பண்ணி ஸோ டோர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரேமுக்கு உள்ளே வருது. ஒரு பெரிய வால் பாக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ ஒயிட் வித் வுட்டன் காம்பினேஷனுங்க. நான் திரும்ப நம்ம A1 இன்டீரியர்ஸில் நாங்கள் குவாலிட்டி பற்றி தான் பேசுகிறோம். குவாலிட்டியில் நம்ம கம்பெனி எப்போவுமே காம்ப்ரமைஸ் பண்ணதே கிடையாதுங்க. ஸோ ஸ்க்ரூஸ் எதுவுமே வெளியே தெரியாத மாதிரி யூபிவிசியில் நம்ம A1 இன்டீரியர்ஸ் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸ்லைடிங்குமே பார்த்தீங்கன்னா சாஃப்ட் க்ளோஸ் ஆயிரும். நம்ம லாஃப்ட்டில் கூடயுமே SS இன்ச்சஸ் தாங்க போடுறோம். கார்பெண்டர்லாம் நல்லா நீட்டா பண்ணி நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ண ஒரு டிசைன் ஒர்க் எல்லாமே வந்ததா? ஓகே. நம்ம எல்லாரும் வந்தாலும் ரொம்ப அட்ராக்டிவா இருக்கு. ஓகே அப்படினு உங்க வீடு எங்க இருந்தாலுமே இந்தியாவில் எந்த கார்னர்ல இருந்தாலுமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு A1 இன்டீரியர்ஸ்க்கு. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எந்த சைட்டை பற்றி பார்க்க போகிறோம்னா, பெங்களூரில் எலக்ட்ரானிக் சிட்டி ஃபேஸ் 2ல் நம்ம ஒரு 2 BHK அப்பார்ட்மெண்ட்டுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லாக ஒரு இன்டீரியர்ஸ் பண்ணியிருக்கோங்க. வாங்க அந்த வீட்டுக்கு போய் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், எந்த மாதிரி ஒர்க் பேட்டர்னில் என்ன ஒர்க்கில் டிசைன் பண்ணியிருக்கோங்கிறத டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தேங்க்யூ. ஸோ இதுதான் அந்த வீடுங்க. வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம். ஸோ என்ன ஒர்க் எப்படி பண்ணியிருக்கோங்கிறத நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். உள்ளே வந்த உடனே லிவிங் ஏரியாவில் இருக்கும். ஸோ லிவிங் ஏரியாவில் ஒரு அழகான ஒரு டிவி யூனிட் பண்ணியிருக்கோம். ஸோ டிவி யூனிட் நீங்கள் பார்க்கலாம், டிசைன்ஸ் பார்க்கலாம். ஸோ ஒரு சின்ன ஹால். ஸோ நமக்கு டிவி யூனிட் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய வால் கிடையாது. ஸோ இருக்கிற வாலில் நம்ம அழகாக பேக் பண்ணி கம்ப்ளீட்டாகவே ஃப்ளூட்டட் பேனல் பேஸ் பண்ணி ஸோ இன்பிட்வீனில் நம்ம கோல்டு பிராஸ் கொடுத்து கம்ப்ளீட்டாகவே டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ மேலே ஒரு பர்குலர் டிசைன் பண்ணியிருக்கோங்க. கீழே பாக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ சென்டரில் கிளாஸ் கொடுத்துருக்கோம் யூஸ்வலாகவே. ஸோ ரிமோட் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு. ஸோ ரெண்டு சைடுமே டோர்ஸ் கொடுத்து பண்ணியிருக்கோங்க. டிவி யூனிட் நீங்கள் பார்க்கலாம். இதுதான் கம்ப்ளீட்டான டிவி யூனிட். அப்படியே ரைட் சைட் பார்த்தீங்கன்னு சொன்னோன்னா ஒரு பூஜா பண்ணியிருக்கோம். நம்ம பூஜா யூனிட் பண்ணியிருக்கோம். இது வுட்டில் பண்ணதா யூபிவிசியில் பண்ணுறதாங்கிற ஒரு டவுட் இருக்கும் கண்டிப்பாகவே. ஏன்னா இந்த ஃபினிஷிங் அப்சல்யூட்லி அது ஒரு வுட்டோட ஃபினிஷிங் இது. ஸோ இந்த டிசைன்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த டிசைன்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், நீங்கள் டிசைன்ஸ் பார்க்கலாம். ஒரு மார்பிள் ஃபினிஷிங்கில் கம்ப்ளீட்டாகவே நம்ம யூபிவிசியில் பண்ணியிருக்கோங்க. சிஎன்சி டிசைன் பார்க்கலாம் நீங்கள். இப்போ லைட் போட்டு நம்ம டோர்ஸ் க்ளோஸ் பண்ணும்போது கம்ப்ளீட்டாகவே ஒரு டெம்பிளோட ஒரு ஃபீல் இருக்குது நமக்கு. அந்த கோயிலில் இருக்கிற ஒரு ஃபீல் இருக்குது நமக்கு. ஸோ டிசைன்ஸ் நீங்கள் பார்க்கலாம், எந்தளவு அக்யூரேட்டாக வந்திருக்குங்கிறத நீங்கள் பார்க்கலாம். டிசைன்ஸ் இது எதுவுமே ப்ளைவுட் கிடையாது. எல்லாமே யூபிவிசி WPC போர்டில் பண்ணுறது தான். ஸோ இங்கே நம்ம சாமி படம் வச்சு நம்ம வைக்கும்போது ஒரு கம்ப்ளீட்டாகவே ஒரு டெம்பிளோட ஃபீல் இருக்குங்க. ஹால் பார்த்தீங்க, ஒரு டிவி யூனிட் பண்ணியிருக்கோம், ஒரு அழகான பூஜா யூனிட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வீட்டோட டைனிங் ஏரியா பார்க்கலாம். ஸோ இங்கே ஒரு டைனிங் ஏரியா, இங்கே வாஷ் பேஷன் இருக்குங்க. வாஷ் பேஷனில் நம்ம அழகாக ஒரு பாக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். அந்த பாக்ஸுமே பார்த்தீங்கன்னா ஈஸியாக க்ளீன் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கணுங்கிறக்காக பெரிய பாக்ஸ் கேட்டதுனால பெரிய பாக்ஸ் பண்ணி அதுவுமே ஃப்ளோர் மவுண்ட் பண்ணாமல் வால் மவுண்ட் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி பண்ணும்போது என்ன யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் யூபிவிசி ஒரு வாட்டர் ப்ரூஃப், அதில் வாட்டர் லீக்கேஜ் ஆகி கீழே நின்னாலுமே அந்த வாட்டரை ஈஸியாக க்ளீன் பண்ணிக்க முடியும். ஸோ என்னன்னாலுமே யூபிவிசி ஷீட்ஸ் நமக்கு இந்த ஒர்க் அஃபெக்ட் ஆகாது கம்ப்ளீட்டாகவே உங்களுக்கு வாட்டர் ரெசிஸ்டன்ட்னால. ஆனால் கீழே சிந்தி இருக்கிற தண்ணியை ஈஸியாக நம்மளால் க்ளீன் பண்ணிக்க முடியும். அதனால தான் பெரிய பாக்ஸாக இருந்தாலுமே நம்ம அதை வால் மவுண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே பார்க்கலாம் நீங்கள், ஒரு அழகான பேனல் பண்ணியிருக்கோம். நம்ம பேனல் ஒர்க் பண்ணியிருக்கோம். அப்படியே ரைட் சைட் ஒரு கம்ப்ளீட் சிஎன்சி டிசைனில் ஒரு பார்ட்டிஷன்ஸ் பண்ணியிருக்கோம். பார்ட்டிஷன் டிசைன் பார்க்கலாம். நிறைய பேர் பார்ட்டிஷன் டிசைன்ஸில் ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். இந்த டிசைன்ஸ் எல்லாமே அப்டேட்டட் டிசைன்ஸ். இது எல்லாமே இப்போ யார் பண்ணுவாங்க, எப்படி பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே வுட் ஒர்க்கில் தான் பண்ணுவாங்க. ப்ளைவுட் ஒர்க்கில் தான் இந்த மாதிரி காம்பினேஷன் ஆஃப் டிசைன்ஸ் பண்ணுவாங்க.
இப்போ நார்மலான பாக்ஸ் பண்ணுறது பண்ணுவாங்க, பட் இந்த மாதிரி டிசைன்ஸ் வந்து வுட்டில் தான் பண்ண முடியுங்கிற ஒரு இது இருக்குது. பட் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் கார்பெண்டர்ஸ் நம்ம A1 இன்டீரியர்ஸில் இருக்கிறதுனால நம்ம வந்து கம்ப்ளீட்டாகவே சிஎன்சி லேசர் கட் பண்ணி அது ஒரு அழகான ஒரு ஃப்ரேம் பண்ணி அந்த ஃப்ரேமில் நம்ம ஸ்டாண்ட் பண்ணி இனஃப் ஸ்ட்ராங்காக நம்ம பண்ணி கொடுத்துருக்கோங்க. அந்த ஸ்ட்ராங்கை நீங்கள் பார்க்கலாம். ஸோ இங்கேருந்து நம்ம ஹேண்ட் வாஷ் பண்ணும்போது அங்கே கிச்சனுக்கு வந்து எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. ஸோ வாட்டர் ஸ்ப்ளிட் ஆகிறது இந்த மாதிரி எதுவுமே இருக்காது, நீங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த பர்குலர் டிசைன்ஸ் நீங்கள் பார்க்கலாம், ஷோகேஸ் பண்ணியிருக்கோம் நம்ம. ப்ரௌன் வித் ஒயிட் காம்பினேஷனில் நம்ம பண்ணியிருக்கோங்க. இது கம்ப்ளீட்டாகவே வுட்டோட பேட்டர்ன் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம், UPVCயில் பண்ணி கொடுத்துருக்கோம் நம்ம. ஸோ அப்படியே உள்ளே வந்தீங்கன்னா கிச்சன் பண்ணியிருக்கோம். இதுதான் இந்த வீட்டோட கிச்சன். கிச்சனில் என்ன ஒர்க் பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாகவே பாட்டம் கவர் பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கு முன்னாடி பண்ண ஒர்க்லேயுமே நீங்கள் நிறைய கிச்சன்ஸ் பார்த்துருப்பீங்க. பட் இந்த கிச்சனில் வந்து ஒரு சின்ன யூனிக்னஸ் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம இங்கிருந்து வீட்டில் இருக்கிறவங்க அந்த ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு கால் இடிக்காத மாதிரி நம்ம இங்கே ஃப்ரேம் கொடுத்துருக்கோம். ஸோ டோர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரேமுக்கு உள்ளே வருது. ஸோ இது வந்து ஒரு யூனிக்கான ஒர்க் பேட்டர்ன். ஸோ இந்த மாதிரி வந்து எந்த வித டிஸ்டர்பும் இல்லாமல் இப்போ யூபி எல்லாமே ப்ளைவுட்டில் தான் பண்ண முடியும்னு சொல்லுவாங்க. பட் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் கார்பெண்டர்ஸ் வந்து என்ன டிசைன் கஸ்டமர் கேட்குறாங்களோ, அவங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்களோ அதை நம்ம UPVCலே பண்ணி கொடுத்துருவோம். ஸோ ஒர்க் பேட்டர்ன் நீங்கள் பார்க்கலாம். இப்போ எல்லாருமே ஒர்க் பண்ணுறாங்கங்கிற ஒரு இது மித்து இருக்குது. பட் அந்த ஒர்க்கை நம்ம எவ்வளோ கிளாரிட்டியாக பண்ணுறோங்கிற ஒரு விஷயம். ட்ராலிஸ் எல்லாமே வச்சுருக்கோம் நம்ம, SS ட்ராலிஸ் எல்லாமே வச்சுருக்கோம், கட்லரி வச்சுருக்கோம், ஆயில் புல் அவுட் பிளேட்ஸ் வச்சுருக்கோம் நம்ம. இங்கே ஃபோல்டிங் டோர் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ ஃபோல்டிங் டோருக்குமே வந்து டோர்ஸ் வெளியே இருக்காத மாதிரி, வெளியே வந்தால் இடிக்காத மாதிரி நம்ம வந்து அழகாக ஃப்ரேம் பண்ணி கொடுத்துருக்கோம் இங்கே. ஸோ இது வந்து யூஸ்வலாக ஒரு சில பேர் வந்து இங்கே வந்து மார்பிளில் அப்படி வச்சுருப்பாங்க, மார்பிள்லேயோ காங்கிரீட் ஸ்லாப்லேயோ இது கட்டுவாங்க. அப்படி கட்டி நம்ம இந்த ஒர்க் பண்ணும்போது நமக்கு கால் இடிக்குங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம இன்டீரியர் ஒர்க்ஸில் பண்ணும்போது கால் இடிக்காமல் நம்ம ஆக்சஸ் பண்ணுறக்கும் ஈஸியாக, எந்த விதம் தடுப்பும் இல்லாமல். இது பார்த்தீங்கன்னா உள்ளே போயிருங்க டோரு. அப்படிங்கும்போது உங்களுக்கு எந்த விதத்துலையுமே டிஸ்டர்பே இருக்காது, நீங்கள் ஃப்ரீயாக எவ்வளோ நேரம் வேணாலும் ஒர்க் பண்ணலாம். அப்புறம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வால் பாக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். வால் பாக்ஸ் நீங்கள் பார்க்கலாம். ஸோ கம்ப்ளீட்டாகவே அவங்க திங்ஸ் எல்லாமே உள்ளே ஸ்டோர் பண்ணிக்கிற மாதிரி ஒரு பெரிய வால் பாக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ ஒயிட் வித் வுட்டன் காம்பினேஷனுங்க. இது கம்ப்ளீட்டாகவே ஒரு வுட் ஒர்க் மாதிரி தெரியும், பட் இது எல்லாமே முழுக்க UPVCயில் பண்ணது. இன்ச்சஸ் நீங்கள் பார்க்கலாம். ஸோ நான் திரும்ப நம்ம A1 இன்டீரியர்ஸில் வந்து நாங்கள் குவாலிட்டி பற்றி தான் பேசுகிறோம். குவாலிட்டியில் வந்து நம்ம கம்பெனி எப்போவுமே காம்ப்ரமைஸ் பண்ணதே கிடையாதுங்க. ஸோ இங்கே நீங்கள் பார்க்கலாம், டாப் டு பாட்டம் SSல இன்ச்சஸ் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி கொஞ்சம் டீட்டெயிலாக உள்ளே வந்து பார்க்கலாம். இந்த பார்ட்டிஷன் வச்சுருக்கிற இடத்துல எல்லாமே இந்த மாதிரி சப்போர்ட் கொடுத்துருப்போங்க. நார்மலாக வந்து கிளாம்ப் ஸ்க்ரூஸ் இல்லாமல் இந்த மாதிரி டபுள் சப்போர்ட் கொடுக்கறதுனால கஸ்டமர் எவ்வளோ தான் வெயிட் வைக்கும் போதும் கொஞ்சம் கூட ஒரு ஷேக்கிங் இருக்காது. அதுக்காக தான் இந்த மாதிரி சிம்பிள் மைன்யூட் ஒர்க்ஸ் தான். பட் நம்ம இன்டீரியர் கம்பெனி A1 இன்டீரியர்ஸ் அதையுமே ரொம்ப சீரியஸாக எடுத்து கஸ்டமருக்கு ஃபுல் எவ்வளோ ஸ்டோர் பண்ணாலுமே அவங்களுக்கு வெயிட் தாங்குற மாதிரி எல்லா ஒர்க்குமே ரொம்ப டீட்டெயிலாக எடுத்து பண்ணி கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் கிச்சன் பார்க்கலாம். அதே மாதிரி லாஃப்ட் பார்த்தீங்கன்னா தெரியும், கம்ப்ளீட்டாக ஒயிட் கலரில் ஃப்ரேம் கொடுத்து டார்க் கலரில் டோர்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் இந்த வீட்டோட கிச்சன். அதுக்கப்புறம் இங்கே வந்து ஓப்பன் லைக் ஈஸியாக டெய்லி ஆக்சஸ் பண்ணுற திங்ஸ் வச்சுக்கிற மாதிரி ஒரு ஓப்பன் ஸ்பைஸ் ட்ரே கொடுத்துருக்கோம். அந்த ஸ்பைஸ் ட்ரே கட்டும் நீங்கள் பார்க்கலாம், ஒரு வுட்டன் பேட்டர்னில் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோங்க. ஸோ ஸ்க்ரூஸ் எதுவுமே வெளியே தெரியாத மாதிரி UPVCயில் நம்ம A1 இன்டீரியர்ஸ் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இங்கேருந்து நம்ம ஃபஸ்ட் பெட்ரூம் ஆக்சஸ் பண்ணுறோம். இந்த ரூமோட சைஸ் நீங்கள் பார்க்கலாம். இந்த ரூமோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப சின்னதான ரூம், மேபி ஒரு 10க்கு 10 தான் இருக்குது இந்த ரூமு. ஸோ இந்த ரூமில் வந்து ஒரு காட் போட்டோம் அப்படின்னு சொன்னோன்னா நடக்கிறதுக்கு அதே மாதிரி ரூமை ஃப்ரீ ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ஒரு இடைஞ்சலாக இருக்கும். அட் த சேம் டைம் இவங்களுக்கு வந்து க்ளோத்ஸ் வச்சுக்கிறதுக்கு ஒரு வார்ட்ரோப் வேணும். அப்படிங்கும்போது நம்ம வந்து அவங்களுக்கு சஜஸ்ட் பண்ணி டோர் ஓப்பன் பண்ணானா அவங்களுக்குனால யூஸ் பண்ண முடியாது, ஆக்சஸ் பண்ண முடியாதுங்கிறதுனால நம்ம ஒரு ஐடியா பண்ணி ஒரு நீட்டான ஒரு வார்ட்ரோப் ஸ்லைடிங்கில் வச்சு கொடுத்துருக்கோம். ஸ்லைடிங்குமே பார்த்தீங்கன்னா சாஃப்ட் க்ளோஸு.
சாஃப்ட் க்ளோஸ் ஆயிரும். அந்த வார்ட்ரோபுமே பார்த்தீங்கன்னா உள்ள கடப்பகள், ஷெல்ஃப்ஸ், மார்பிள் ஸ்டோன்ஸ் இந்த மாதிரி எதுவுமே கிடையாதுங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் யூபிவிசியில் பண்ணது. அது பேக் ஷீட் கொடுத்து பண்ணதுங்க. பேக் ஷீட் கொடுத்து 4 பக்கமுமே நம்ம யூபிவிசி ஷீட்ஸில் பண்ணது. அது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எவ்வளோ வெயிட் வச்சாலும் தாங்குற மாதிரி எல்லா சைடுமே சப்போர்ட்ஸ் கொடுத்துருக்கோம் நம்ம வார்ட்ரோப்பில். அதே மாதிரி ட்ராயர்ஸ் கேட்டிருக்காங்க. வித் லாக் அண்ட் கீயோட நம்ம வந்து வார்ட்ரோப் பண்ணி கொடுத்துருக்கோங்க. இந்த இடத்துலையுமே சேம் பேட்டர்ன். ஒரு ட்ராயர் வச்சு வார்ட்ரோப்க்கு அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா லாஃப்ட் வச்சுருக்காங்க. இந்த லாஃப்ட் பார்த்தீங்கன்னா சேம் கான்செப்ட். ப்ரௌன் கலரில் வந்து ஃப்ரேம் கொடுத்து ஒயிட்டில் டோர்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ கிச்சனுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக பண்ணியிருக்கோம். கிச்சனில் வந்து ஒயிட் ஃப்ரேம் கொடுத்து ப்ரௌனில் டோர் போட்டிருந்தோம். இங்கே வந்து ப்ரௌனில் ஃப்ரேம் கொடுத்து ஒயிட்டில் டோர்ஸ் போட்டிருக்கோம். ஸோ இந்த எதுலேயுமே பார்த்தீங்கன்னா செக்ஷன் இருக்காது. எல்லாமே பார்த்தீங்கன்னா வுட்டோட பேட்டர்னில் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, ஒரு மீன்ஸ் மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ் என்ன பண்ணுறாங்கன்னா குவாலிட்டியில் காம்ப்ரமைஸ் பண்ணுறதுக்காக கிச்சனில் மட்டும் எஸ்எஸ் இன்ச்சஸ் போட்டுட்டு மற்ற இடத்துலையும் எல்லாமே நார்மல் பிளாக் இன்ச்சஸ் போட்டுறாங்க. பட் நம்ம லாஃப்ட்டில் கூடயுமே எஸ்எஸ் இன்ச்சஸ் தாங்க போடுறோம். ஸோ A1 இன்டீரியர்ஸ் எப்போவுமே நம்ம குவாலிட்டியில் காம்ப்ரமைஸ் பண்ணதே கிடையாதுங்க. அதுக்கு இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள். உங்களுக்கு லாஃப்ட்டில் கூடயுமே நம்ம வந்து எஸ்எஸ் இன்ச்சஸ் தாங்க போடுறோம். வாங்க இன்னொரு ரூம் பார்க்கலாம். ஸோ இது வந்துங்க இன்னொரு ரூமுங்க. இன்னொரு ரூம் வந்து அதே கான்செப்ட் தான். ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால அவங்களுக்கு வார்ட்ரோப் வேணும். அதனால அதே மாதிரி நம்ம கம்ப்ளீட் யூபிவிசி ஷீட்ஸில் நம்ம வந்து வார்ட்ரோப் பண்ணி கொடுத்துருக்கோம். சேம் கான்செப்ட், சேம் பேட்டர்ன், சேம் டிசைன். அதே மாதிரி ஸ்லைடிங் வச்சு கொடுத்துருக்கோம். ஏன்னா இங்கேயுமே திறந்தா இடஞ்சலாக இருக்குங்கிறதுனால நம்ம ஸ்லைடிங் வச்சு கொடுத்துருக்கோம். அதே கான்செப்டில் நம்ம லாஃப்டையுமே கவர் பண்ணி கொடுத்துருக்கோங்க. ஸோ இந்த வீடு தான் நம்ம பெங்களூரில் பண்ண சைட் இது ஆக்சுவலி. ஸோ மேடம் இருக்காங்க. மேடமோட வீட்டை தான் நம்ம இவ்வளோ பியூட்டிஃபுல்லாக சேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஸோ மேடம் வந்து நம்ம கம்பெனி பற்றியும் நம்ம ஒர்க்கை பற்றியும் ஒரு ஃபியூ வேர்ட்ஸ் ஃபீட்பேக் சொல்லணும்னு ஆசைப்பட்றாங்க. ஸோ அவங்ககிட்டயே நம்ம ஒர்க்கை பற்றி டீட்டெயிலாக கேட்டுக்கலாம். வணக்கம் மேடம். வணக்கம். ஓகே மேடம், உங்கள் நேமு, ஸோ நீங்கள் எப்படி A1 இன்டீரியர்ஸ் பார்த்தீங்க, ஸோ இந்த ஒர்க்கு இந்த டியூரேஷனில் பற்றி எல்லாமே உங்களோட வேர்ட்ஸ் நீங்கள் சொல்லுங்கள். என் நேம் சுபாஷினி. நான் யூடியூப்பில் ஜஸ்ட் வீடியோ பார்க்கும்போது தான் பார்த்தேன் A1 இன்டீரியர்ஸ் பற்றி. பிடிச்சிருந்தது. அப்போது யூடியூப்பில் பார்த்துட்டு அவங்க காண்டாக்ட் நம்பர் வச்சு காண்டாக்ட் பண்ணும்போது சைட்டு வந்து ஃபஸ்ட்டு விசிட் பண்ணார் மேனேஜர், ஜோனல் மேனேஜர். அப்புறம் மெஷர்மெண்ட்லாம் எடுத்துகிட்டு ஒர்க்கெல்லாம் வந்து நான் கார்பெண்டரெல்லாம் வந்து நல்லா நீட்டாக பண்ணி நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண ஒரு டிசைன் ஒர்க் எல்லாமே வந்தது. ஓகே, நம்ம சொன்ன மாதிரி தான் செஞ்சாங்க. அதில் ஒன்றும் எல்லா வேலையும் கேட்டு தான் பண்ணாங்க. எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்துட்டுமே எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிது. ஓகே, எல்லாரும் வந்தாலும் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது ஓகே அப்படின்னு மெயினாக பூஜை ரூம் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகே ஓகே மேடம். ஸோ யாராவது கேட்டீங்க, யாராவது உங்கள் ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கேட்டாங்கன்னா நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுவீங்களா நம்ம கம்பெனி? கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ணுவோம். ஸோ வேலை எத்தனை நாளில் முடிச்சு கொடுத்தாங்க மேடம்? ஒரு 10 டேஸ்க்குள்ள ஆச்சு. 10 டேஸ்க்குள்ள ஆச்சு. ஓகே மேடம், ரொம்ப தேங்க்ஸ். ஓகே சார், தேங்க்யூ. ஸோ இந்த வீட்டில் நம்ம யூஸ் பண்ண மெட்டீரியல் அண்ட் தென் டிசைன்ஸ் இது எல்லாமே நீங்கள் பார்த்தீங்க. கம்ப்ளீட்டான ஒர்க், ஈச் அண்ட் எவ்ரி சின்ன சின்ன ஒரு நுணுக்கங்களை கூட நான் எப்படி பண்ணியிருக்கோம், என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்கோங்கிறத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஸோ நிறைய பேருக்கு ஒரு டவுட்ஸ் இருக்கலாம். இன்டீரியர்ஸ் வந்து ஒரு வீடு கட்டும் போது எல்லாருக்குமே ஒரு கனவு, ஒரு வீடு கட்டும் போது அந்த வீடு கட்டி முடிச்சதுக்கப்புறம் என்ன மெட்டீரியல்ஸில் இன்டீரியர்ஸ் பண்ணலாம், என்ன டைப் ஆஃப் இன்டீரியர்ஸ் போகலான்னு நிறைய பேர் பண்ணுறீங்க. ஸோ உங்களோட பட்ஜெட்டில் வந்து சீப்பாகவும் லைஃப் லாங் வரணும், லைக் இது ஒரு கைண்ட் ஆஃப் ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட். இது ஒன் டைம் இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு 15-20 வருஷத்துக்கு உங்களுக்கு எந்த வித பிரச்சனையுமே கிடையாது. அதே மாதிரி நீங்கள் இதை மெயின்டைன் பண்ணவும் தேவையில்லை. காஸ்ட்லி இன்டீரியர்ஸ் பண்ணும்போது அதை நம்ம மெயின்டைன் பண்ணணும். பட் இது வந்து சீப்பாக இருந்தாலுமே நம்ம வந்து இது நம்ம பட்ஜெட்குள்ளே வந்தாலுமே இதை நம்ம வந்து மெயின்டைன் பண்ண வேண்டாங்க. இது வந்து கம்ப்ளீட்டாகவே மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ. இது வந்து ஒரு கம்ப்ளீட்டாகவே பட்ஜெட் இன்டீரியர். அந்த பட்ஜெட் இன்டீரியர் யூபிவிசி இன்டீரியர் வந்து பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துட்ருக்குற ஆல் ஓவர் இந்தியாவில் நம்ம பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துட்ருக்கோம் A1 இன்டீரியர்ஸ். ஸோ உங்கள் வீட்டையுமே நம்ம இதே மாதிரியாகவும் இல்லை உங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் நம்மளால் மாற்ற முடியும். ஸோ நம்மளோட சர்வீஸ் எங்கெல்லாம் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து ஆல் ஓவர் தமிழ்நாடு பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ ரைட் நோ நமக்கு எங்கெல்லாம் சைட் போயிட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு, சேலம், கிருஷ்ணகிரி, அதுக்கப்புறம் வந்து திண்டுக்கல், மதுரையில் போயிட்டுருக்குங்க. அதுக்கப்புறம் சென்னை, பாண்டிச்சேரி, கடலூர் சைடு, நெய்வேலி சைடு, எல்லா சைடுமே நமக்கு. ஸோ கம்ப்ளீட்
தமிழ்நாடுமே நம்ம சவுத் ஜோனை நம்ம கவர் பண்ணிகிட்ருக்கோம். நார்த்தில் பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா அண்ட் தென் குஜராத் சைடு எல்லாமே நமக்கு வந்து சைட் போயிட்டுருக்கு. உங்கள் வீடு எங்கே இருந்தாலுமே, இந்தியாவில் எந்த கார்னரில் இருந்தாலுமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். உங்கள் வீட்டையுமே இதே மாதிரியும் இல்லை உங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் இதை விட அழகாகவும் நம்மளால் மாற்ற முடியும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.